சமீபத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு பிரத்யேக அரிய வகை கனிம தாழ்வாரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் கேரளா, ஒடிஷா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் சுரங்கம், சுத்திகரிப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உற்பத்தி ஆகியவை செம்மையடையும். மேலும் தமிழகம் 7,280 கோடி மதிப்பிலான அரிய வகை கனிம நிரந்தர காந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் தாது பொருள் கிடைப்பில் தமிழ்நாட்டின் வளம்தான். இந்தியாவின் மொனசைட் இருப்புகளில் சுமார் 20.6% தமிழ்நாட்டின் கடற்கரை மணலில் உள்ளது. இது மாநிலத்திற்கு இயற்கையான ஒரு சாதகமான சூழலை வழங்குகிறது. இதனால் சீனாவின் மீதான தேவை குறைகிறது. மேலும் மின்சார வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின்னணுவியல் மற்றும் பாதுகாப்புத் துறையை மேம்படுத்துகிறது. புதிய முதலீடுகள், திறன் சார்ந்த வேலைவாய்ப்புகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப சூழலை உருவாக்குகிறது. மின்சார வாகன மோட்டார்கள், காற்றாலைகள் மற்றும் பாதுகாப்பு மின்னணு சாதனங்களுக்கு அரிய வகை கனிமங்கள் அவசியமானவை. இந்தியாவின் வாகன உதிரிப்பாக உற்பத்தியில் 42% தமிழகம் பங்களிக்கிறது. ஒரு முக்கிய ஈவி உற்பத்தி மையமாகவும் தமிழ்நாடு இருப்பதால் இந்த தாழ்வாரம் மாநிலத்திற்கு தேவையான இடுபொருட்களை உள்நாட்டிலேயே பெறவும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் உதவும். அதேபோல இந்திய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 இந்த பட்ஜெட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்னணு சாதனங்கள் அசெம்பிளி செய்வதில் தமிழ்நாடு ஏற்கனவே முன்னணியில் உள்ளது. இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் 41% தமிழகத்தின் பங்களிப்பாகும். 2024-25 $14.65 பில்லியன் அளவுக்கு இது ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 மூலம் சென்னை, ஹொசூர், கோயம்புத்தூர் ஆகிய நகரங்கள் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மையங்களாக உருவெடுக்க வாய்ப்புள்ளது. மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதால் அதற்கான நிதி ஒதுக்கீடு 22,919 கோடியிலிருந்து 40,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்கம் அச்சுப்பொறி பலகைகள், பவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டிஸ்பிளே கூறுகளின் உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தும். இது ஸ்ரீபெரும்புதூர், ஹொசூர் போன்ற பகுதிகளில் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அதேபோல இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக 10,000 கோடி தேசிய கண்டெய்னர் உற்பத்தி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களை கொண்டுள்ள தமிழ்நாடு இதன் மூலம் ஏற்றுமதி செலவுகளை குறைத்து ஒரு சிறந்த தளவாட மையமாக நிச்சயம் மாறும். மேலும் தேசிய அளவில் 3 பிரத்யேக வேதியியல் பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் உள்ள 200 பழமையான தொழில் தொகுப்புகள் புனரமைக்கப்படும். மணலி, கடலூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே உள்ள ரசாயன ஆலை பகுதிகளுக்கு இது கூடுதல் பலம் சேர்க்கும். மேலும் பொதுத்துறை நிறுவனங்களால் உயர் தொழில்நுட்ப கருவி அறைகள் அமைக்கப்படும். இது சென்னை, ஹொசூர் மற்றும் கோயம்புத்தூரில் உள்ள வாகன மற்றும் பொறியியல் துறைகளின் துல்லியமான உற்பத்தி தேவைகளை பூர்த்தி செய்யும். மேலும் ஒருங்கிணைந்த ஜவுளி திட்டத்தில் 5 அம்ச சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வகை இழை, தேசிய இழை திட்டம், ஜவுளி விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம், கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் திட்டம், டெக்ஸ் இகோ எனப்படும் நிலையான ஜவுளி உற்பத்தி 2.0 திறன் மேம்பாடு மற்றும் மெகா ஜவுளி பூங்காக்கள் ஆகிய 5 அம்ச சீர்திருத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டிற்கான பலன் அதிகமாகும். இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் 55% தமிழ்நாட்டினுடையது. சுமார் 12.5 லட்சம் தொழிலாளர்கள் இத்துறையில் உள்ளனர். இத்திட்டம் தொழில்நுட்ப நவீனமயமாக்கல் மற்றும் ஏற்றுமதி தலைமையை தக்க வைக்க உதவும். மேலும் தமிழ்நாட்டில் 33.6 லட்சம் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் உள்ளன. 10,000 கோடி வளர்ச்சி நிதி ஒதுக்கப்பட்டதன் மூலம் சிறு நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ந்து அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். மேலும் அறிவிக்கப்பட்ட 7 அதிவேக ரயில் தாழ்வாரங்களில் 2 நேரடியாக தமிழ்நாட்டை இணைக்கின்றன. ஹைதராபாத், சென்னை, சென்னை பெங்களூரு ஆகிய 2 இணைப்புகளாகும். இது பயண நேரத்தை 2.5 மணி நேரமாக குறைத்து வணிக ரீதியிலான வளர்ச்சியை துரிதப்படுத்தும். அதேபோல நகர பொருளாதார மண்டலங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. 5 ஆண்டுகளில் ஒரு மண்டலத்திற்கு 5,000 கோடி வீதம் நிதி ஒதுக்கப்படும். இதன் மூலம் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய தமிழக நகரங்கள் பயன்பெற உள்ளன. அதேபோல கடலோர சரக்கு ஊக்குவிப்பு திட்டம், சாலை, ரயில் போக்குவரத்திலிருந்து கடலோர கப்பல் போக்குவரத்திற்கு சரக்குகளை மாற்றுவதை ஊக்குவிக்க உள்ளது. இது மீன்பிடி உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும். மேலும் இது தமிழகத்தின் மீன் ஏற்றுமதி திறனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.